ஹலோ ஆல் வணக்கம். வியூவர்ஸ் எல்லாருமே ஆர்வத்தோட ஆவலோட கேட்டுட்டு இருந்த அந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் சீரீஸ் ராப்அப். பீடாக் வெல்கம் டு த ஷோ. ஒரு எக்ஸைட்டிங் சீரீஸ். எப்பவுமே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த அந்த நியூ இயர், அந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சஸ், அந்த சீரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாருமே விரும்பி ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி எப்படி இருந்தது? உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? இல்ல நீங்க அந்த ஸ்குவாடை பார்த்த உடனே அந்த போலிங் அட்டாக்கை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது 3-0 தான் அப்படின்னு அதுல வந்து எந்த சந்தேகமுமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு நீங்க ஆஸ்திரேலியாவை போய் ஆஸ்திரேலியால ஜெயிக்கணும்னா ஐ திங்க் ஐம் குவாலிஃபைட் டு டாக். ஏன்னா வந்து நாங்க டீமோட போன போது ஆஸ்திரேலியால தோத்ததே கிடையாது. ஒரு கோழி அமுக்குற மாதிரி அமுக்கணும் ஆஸ்திரேலியாவை. அதுக்கு உங்களுக்கு தேவை ஒண்ணு, ஒரு கண்ட்ரோலிங் ஸ்பின்னர் இருக்கணும். ஒரு பக்கம் ஷுட் ஹேவ் அ கண்ட்ரோலிங் ஸ்பின்னர். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா ரெண்டு பேர் கண்ட்ரோலிங் ஃபாஸ்ட் bowlers இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு டியரவே ஃபாஸ்ட் bowlers இருக்கணும். இதுதான் தியரி ஆஸ்திரேலியால. நீங்க இந்த தியரி வச்சு 320 ரன் அடிச்சா கூட நீங்க வந்து திருப்பி அடிச்சு ஜெயிச்சிடலாம். ஒண்ணு, ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. இப்ப நான் வந்து இப்ப பாகிஸ்தானோட bowling அட்டாக் பாத்தீங்கன்னா, ஓகே, ஷைன் அப்ரிதி didn't really make an impact honestly speaking. மிர் ஹம்சா ஒரு டீசென்டான bowler. ஹசான் அலி டீசென்டான bowler. அமீர் ஜமால் புட்டிஸ் ஹெட் அப் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து இந்த சாஜித் கான் அப்படின்னு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போட்டாரு. தப்பா நினைக்காதீங்க, நான் வந்து இந்த சேனல் வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இந்த சென்னையில வந்து ஃபோர்த் டிவிஷன் வந்து புரசைவாக்கம் சிசின்னு ஒரு டீம் ஆடுது. அதுல இருந்து என்னால ஒரு ஸ்பின்னர் எடுத்துன்னு வர முடியும். there's no disrespect to சாஜித் கான் as such. I'm being very honest. அவர் தலையை சுத்தி போடுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகா சல்மான் ஒரு ஆப்ஷனல் ஸ்பின்னர். இதை வச்சுன்னு நீங்க வந்து ஜெயிக்கணும்னு நீங்க கனவு கண்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணும், ஆயுள் தண்டனை கொடுக்கணும். யாரெல்லாம் யோசிச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா ஆயுள் தண்டனை, ஒரே ஒரு வேளை தான் சாப்பாடு, அந்த மாதிரி கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இல்ல நான் சொல்றது கரெக்டா இல்லையா? இப்ப நீங்க சிரிக்கிறீங்க. எனக்கு ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு சி பீப்புள் லாஃப் when I டாக் சம்திங். நான் ஆனஸ்டா கேட்கிறேன், இந்த போலிங் லைனப் வச்சுன்னு இந்த ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைனப் நான் படிக்கலாம் விரும்பல. நீங்க ஆல் அவுட் பண்ண முடியுமா நீங்க 270க்குள்ள? நீங்க சொல்லுங்க. இந்த அதான் போலிங் அவ்வளவுதான், லைனப். வாய்ப்பு இல்லதான். தெரியாது. அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சையூம் அய்யூப் மாதிரி ஒரு பிளேயரை வெளியில உக்காத்தி வச்சுட்டு இந்த இமாமுல் லக்கியும் அப்துல்லா நான் மூணாவது டெஸ்ட் ஷஃபீக்கையும், ஆடினாங்க. உங்க ஆசையை நிவர்த்தி பண்ணாரு பாவம், 31 ரன். அவரு தானே டாப் ஸ்கோரர் அந்த இன்னிங்ஸ்லயே. அதுக்கு ரிஸ்வான் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிச்சாரு. அதுக்கப்புறம் அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 115 ஆல் அவுட்ல டாப் ஸ்கோரர் யாரு? சயீம் அய்யூப் தான் டாப் ஸ்கோரர் வித் 33. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நச்சக்குன்னு வாங்கிட்டு போயிடுச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல. ஜோஷ் ஹேசல்வுட் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. சின்ன பையன் கொஞ்சம் குறுக்கு போட்டு நேதன் லேனுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஒரு பக்கம் வந்து இமாமுல் ஹக்கு அவர் அடிச்சு வந்து ஒரு 33 வருஷம் ஆச்சு எந்த ஃபார்மேட்லயும். அதுக்கப்புறம் இந்த அப்துல்லா ஷஃபீக் வந்து ஒரு கிளாஸ் நான் ரேட் பண்ணுவேன். ஆனா பெருசா அடிக்கவே மாட்டேன்றாரு. ஷான் மசூத் எப்படின்னா உங்களுக்கு அந்த காம்படிஷன்ல அந்த காலத்துல நடக்கும். அதாவது என்ன பண்ணுவாங்க, அந்த நூல் ஏணியில ஏறுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த மேல வந்து குடம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியா எல்லாரும் ஊத்தினே இருப்பாங்க. பாதி மேல போயிட்டு போயிட்டு இறங்கி வந்து கீழே கீழே விழுந்துருவாங்க வழுக்கி. அந்த மாதிரி ஒரு 30 ரன் அடிக்கிறாரு, அடிக்க மாட்டேங்கிறாரு. பாபர் ஆசாம் அப்படின்னா இனிமே என்ன விராட் கோலியோட கம்பேர் பண்ணுவியால அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் வந்து பச்சை குத்தின்னு பேசுறாரு அவரு. அவரும் அடிச்சு வந்து எந்த ஃபார்முலேட்டையும் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாத் ஷக்கீல், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமிசிங் பேட்ஸ்மேனு, அவரு சுத்த ஃபிளாப் இதுல. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு முகமது ரிஸ்வான், அவரும் வந்து பெருசா அங்கேயும் இங்கேயும் ஒன்னு ரெண்டு இன்னிங்ஸ் ஆடினாரு, ஒன்னும் அடிக்கல. கடைசியில ரிசன் வந்து உட்கார்ந்தாரு, முதல் மேட்ச் வெளியே உட்கார்ந்து இருந்தாரு. அதுதான் அது வேற. சோ உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த அமீர் ஜமால் தான் வந்துட்டு கடைசியில வந்து இப்போ ஒரே ஒரு தடவை தான் 6 இன்னிங்ஸ்ல 300+ அடிச்சிருக்காங்க. அதுவும் அந்த கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஒரு 90 ரன் என்னமோ போட்டு உங்களுக்கு வந்து சிட்னில வந்து இந்த 313 அடிச்சாங்க. ஸோ அவுட் ஆஃப் 6 இன்னிங்ஸ் யூஆர் கிராசிங் ஒன்லி 300 ஒன்ஸ் இன் ஆஸ்திரேலியா. அப்படின்னா ஆஸ்திரேலியா எப்படின்னா சார், உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 12-15 ஓவர் இந்த குக்கபுரா பால் வந்துட்டு கொஞ்சம் என்ன ஆகும், அவ்வளவுதான் ஷைனே இருக்கும். அதுக்கப்புறம் ஷைன் கம்ப்ளீட்டா போயிடும். சீம் ஹார்டா இருக்கும். ஸோ எக்ஸப்ஷனல் ஸ்கில் இருந்தால் தான் பால் சீம் ஆகும். இல்லைன்னா சீமே ஆகாது. சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்துலாம் மாதிரி
ஒண்ணுமே இருக்காது. அப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னு அந்த ஹேசல்வுட்டு, பிலாண்டரு, புவனேஸ்வர் குமார் இந்த மாதிரி ஒரே லைன்ல போட்டு 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 ப்ரெஷர் கிரியேட் பண்ணி பேட்ஸ்மேனை மிஸ்டேக் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி போலர் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னர், யாசிர் ஷா மாதிரி ஒரு ஸ்பின்னர் வேணும். இந்த யாசிர் ஷாக்கு அப்புறம் அவங்க எடுத்துன்னு வந்தாங்க பாரு, இந்த நோமாலிடி இந்த மாதிரி இப்ப ஸ்பின்னர்ஸ் எல்லாம், இவங்க எல்லாம் வச்சு அவங்களுக்கு இன்னொரு பெரிய இழப்புனா இந்த அப்ரார் அஹமத், அந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர். அவர் இருந்தா ஒருவேளை எப்படி போயிருக்கும்னு எனக்கு தெரியல. பட் திஸ் பாகிஸ்தான் டீம் லுக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வீக். இவங்க சேனா கண்ட்ரீஸ்ல வந்து டெஸ்ட் மேட்ச், ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரே சான்ஸ் அவனுக்கு என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஷஹீன் ஷா அப்ரிதி, நசீம் ஷா, இஷானுல்லா, அமீர் ஜமால், அப்ரார் அஹமத், இந்த 5 போலர் கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாபர் அசாம் ரன் அடிக்க ஆரம்பிக்கணும், ரிஸ்வான் ரன் அடிக்க ஆரம்பிக்கணும், ஷான் மசூத் 30 அடிச்சுட்டு என் கடமை முடிஞ்சிச்சுன்னு போகக்கூடாது, சயீம் அய்யூபா ஆடணும். You have to only choose either one of Abdullah Shafiq or Imamullah for the second opening partner. இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு முடிவு கட்டுனா தான் சேனால வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த பக்கம் ஒரு விண்டோ வழியா பார்க்க முடியும். இல்லைன்னா வச்சு செஞ்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க நியூசிலாண்ட்லயும் சரி, சவுத் ஆப்பிரிக்காலையும் சரி, இங்கிலாந்துலயும் சரி, எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. பாகிஸ்தான்ல டேலண்ட் இருக்கு. அவங்க வாட் தே ஆர் லேக்கிங் இஸ் whom to select, what is the right combination. அது தெரியாமலே இன்னும் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. பட் they got talent according to me. கரெக்ட் தான். நானா பேப்பர்ல பேட்டிங் பாக்குறதுக்கு எனக்கு ஒரு ஓகேவா தான் இருந்துச்சு. சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே, அப்துல்லா ஷஃபீக்கு, இமாமுல்லக்கு, பாபர், ரிஸ்வான், அப்புறம் எல்லாரும் இருக்காங்களா பேப்பர்ல பார்த்தா, ஷான் மசூத், ஷாட் ஷக்கீல், ஷான் மசூத், அதான் சவுத் ஷக்கீல் நல்லா இருக்கு. டாப் 6 எல்லாரும் ஓரளவுக்கு அடிச்சா போதுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா அந்த அமீர் ஜமால் வந்து 80 ரன் அடிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இப்போ அப்படி ஆயிடுச்சு. பவுலர்ஸ் நீங்க சொன்னீங்க 5 பேர் நச்சுன்னு, பேட்டர்ஸும் சொல்லிட்டீங்க. சயம் அயூப் மாதிரி இன்னும் 2 பேர் நச்சுன்னு சொல்லுங்களேன் இந்த டீமுக்குள்ள வர்றதுக்கு வெளியே இருக்கவங்க. அதாவது நிறைய பேர் வந்து இந்த அசீபுல்லா கான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அடுத்த சென்சேஷன் சயீம் அய்யூப் மாதிரி. அதாவது நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு ஷார்ட்டா போட்டு பேக் ஃபுட்ல போயிட்டு ஸ்டார்க்க கட் அடிச்சிட்டாரு 6 பாயிண்ட்ல சயீம் அய்யூப். பிளேயிங் இஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 0 அடிச்சுட்டு செகண்ட் இன்னிங்ஸ் அந்த மாதிரி மேட்ச் ஹேங்கிங் இந்த பேலன்ஸ் பேக் ஃபுட் பாயிண்ட்ல கட் அடிக்கிறாரு. நான் அந்த மாதிரி பிளேயர் யோசிப்பேன். அங்க 2 டேலண்ட் இருக்காங்க. ஒன்னு வந்து உமேர் பின் யூசப் அப்படின்னு ஒரு ரைட் ஹேண்டர். அதாவது டிஃபென்ஸ் ஆடும்போது பார்த்தா முகமது யூசப் ஆடுற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அசீபுல்லா கான் இறங்கி அடிப்பார் எல்லாரும். ஒரு சில சமயத்துல நீங்க எப்படி போகணும்னா அந்த மாதிரி அக்ரெசிவ் நேச்சர் இருக்கிற பிளேயர் தான் எடுத்துட்டு வரணும். எல்லா டீம்லயும் பாருங்க, இப்ப டெஸ்ட் கிரிக்கெட் எவால்வ் ஆயிடுச்சு. அந்த நம்பர் 6ல ஒரு பிளேயர் வந்து டமார் டிமீர் கட்டார் முட்டார் கிரிக்கெட் ஆடி கேம் எடுத்துன்னு போற நம்பர் 6 பிளேயர் இருக்காங்க. ஒரு மிச்சு மார்ஷா இருக்கட்டும், இந்தியாவுக்கு அப்போ இருந்த வரைக்கும் ரிஷப் பண்டா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கால குவிண்டன் டி காக்கா இருக்கட்டும், நீங்க இங்க ஒவ்வொரு டீம்லயும் பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா நம்பர் 6ல உங்களுக்கு வந்து பென் ஸ்டோக்ஸா இருக்கட்டும், அந்த நம்பர் 6ல ஒரு ஆள் எடுத்துன்னு போகணும். சோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வரணும். இவங்க நீங்க சும்மா போயிட்டு வெறுமனே டிஃபென்ஸ் ஆடி பிரயோஜனம் மேல அட்டாக் பண்ணணும். சோ அந்த அவங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணி அவங்க கிரிக்கெட் ஆடினாங்கன்னா they got enough talent to win. இல்லன்னா இந்த மாதிரி ஒயிட் வாஷ் வாங்கிட்டு வர வேண்டியதான் அன்பார்ச்சுனேட்லி. ஓகே, இந்த சீரீஸ்க்கு வந்து விக்கெட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நம்ம பார்த்தோம் கேப்டவுன்ல 1.5 நாள் மேட்ச் நடந்துச்சு. ரோஹித் சர்மா பேசினாரு பிச்சஸை பத்தி. ஜென்ரலி ஐ திங்க் பிச்சஸ் வேர் ஆஸ் யூஷுவல் தான், பெருசா ஒன்றும் இல்லை. சிட்னி விக்கெட்லாம் கூட நல்லா தான் இருந்தது. பிச்சஸ் ஹவு தே பிளேட், கண்டிஷன்ஸ் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கோயிங் பேக்? அடிலைடும் சிட்னியும் கொஞ்சம் விக்கெட் வந்து சாஃப்டா இருக்கும். ஸோ எப்ப நியூ பால் ஆஸ்திரேலியா போட்டாலும் ஒரு 10-12 ஓவர் விக்கெட் விடும். அதை பார்த்துட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் அடிலைடு சிட்னி என்ன ஆகும், இந்த டே 4ல இருந்து பிச்சு சாஃப்டா இருக்கு, இந்த பஃப் ஆஃப் டஸ்ட் வர ஆரம்பிக்கும், திரும்ப ஆரம்பிக்கும். 2 வென்யூல மட்டும் சொல்றேன். இந்த 2 வென்யூ பிரிஸ்பேனும் இதுவும் பாத்தீங்கன்னா பெர்த்தும் கட்டாந்தர மாதிரி இருக்கும். சுத்திலால அடிச்சா கூட ஒரு பொட்டு சாயில் வெளியில வராது. ஸோ 5 நாளும் பாத்தீங்கன்னா ஹார்டா இருக்கும். உங்களுக்கு வந்து பேக் ஃபுட் பிளே நல்லா இருக்கிற பிளேயர்ஸ் வந்து நிறைய வந்து ரன் அடிப்பாங்க போது, ஹோபார்ட்டும் அதே மாதிரிதான் இருக்கும். ஆஸ்திரேலியால நீங்க பிச்சு ரேட்டிங் பிரச்சனைன்னு சொல்லவே முடியாது ஆஸ்திரேலியால, பிகாஸ் தே ஆல்வேஸ் ப்ரிப்பேர் ட்ரூ பிச்சஸ். இந்த ஒரே ஒரு இதுதான் எனக்கு ஆச்சரியம் போனது, சவுத் ஆப்பிரிக்கா போன போது ஒரு பசும் புல்ல கொடுத்துட்டு 2.5 நாள்ல முடிச்சாங்க. தொண்டைக்கே வந்துச்சு. நார்மலா ஆஸ்திரேலியா அதை பண்ண மாட்டாங்க. பிரிஸ்பேன் கொஞ்சம் குதிக்கும், குதிச்சாலும் பெருசா கிராஸ் விட மாட்டாங்க. ஹார்ட்னஸ் ஆஃப் தி விக்கெட்
that is similar to Perth போது ஆஸ்திரேலியா இஸ் a beautiful place both to bat and bowl அப்படிங்கும்போது நீங்க திறமை இருந்ததுன்னா ஆஸ்திரேலியா வெட்டிக்கலாம். ஒரு ஃபார்முலாவோட போனோம் ஆஸ்திரேலியாவை, இந்த ஃபார்முலாவோட கரெக்ட் டீம் காம்பினேஷனை போனா ஆஸ்திரேலியால அடிக்கலாம். ஓகே பீடாக், ஸோ ஐ திங்க் வி வில் ரேப் அப் 3-0 அப்படிங்கிறது இதாயிருச்சு. ஸோ வில் சி லுக் ஃபார்வர்ட். ரெண்டு டீம்ஸுமே அடுத்தடுத்த சீரீஸ்க்கு தேர் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? அடுத்தடுத்து நம்ம வியூவர்ஸ்க்கு என்னெல்லாம் வருது எல்லாம் சொல்லிட்டு வி கேன் ரேப் அப். ஃபைனல் தாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் ஹஸ் பீட் அடேயூ ஆன் டெஸ்ட் கிரிக்கெட். வார்னர் மாதிரி எல்லாம் ஒரு தில்லுக்கு துட்டு நாடுற ஆள் நான் பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு மேட்ச் வாண்டரஸ்ல இது T20 கேம், 2016 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் போது நாங்க 190 அடிச்சோம். 2 ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்ஜசண்டா இருக்கும். அப்படியே ரிஸ்ட் பேண்டு அதெல்லாம் தூக்கி போடும் போது சொல்லினே போறாரு 18 overs finish guys 20 shot. அந்த மாதிரி ஒரு ஆடுற ஒரு ஆளு, ஒரு லைவ் வயரா இருப்பாரு இதுல. அப்படிங்கும் போது he has just left the scene having his head high and he has been marvelous in all 3 formats of the game. Even though it's not said that he's going to quit on other format, 2025 Champions Trophy நான் ஃபார்ம்ல இருந்தா என்ன எடுங்க, நான் அவைலபிள் இருக்காரு. T20 வேர்ல்ட் கப் ஆடுவாரு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் நான் டீம்ல வச்சுக்கிறேன், உயிரை கொடுப்பாரு டீமுக்காக. ஸோ வெல்டன் ஆன ட்ரெமெண்டஸ் கெரியர். இதுக்கப்புறம் அதான் we are going to come and entertain you more on the next 3 teams on SA League and also every day to day match preview and review. அதே டயத்துல ரொம்ப வியூவர்ஸுக்கு கொடுக்கணும்னு நாங்க நினைக்கலன்னா will also come up with India Afghanistan 3 T20 series. It is going to happen soon, but one thing we can guarantee is we will keep on entertaining you. Feel sorry for Pakistan, but Australia deserved winners at 3-0 until we come back and entertain you for another riveting episode. Thanks a lot and bye bye.